இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூன் மாதம் 29ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய தாயாம் திருச்சபையானது திருத்தூதர்களான தூய பவுல், தூய பேதுரு இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. தூய பவுலும் தூய பேதுருவும் திருச்சபை உருவாவதற்கு, திருச்சபை ஒரு கட்டமைப்பை பெறுவதற்கு இவர்கள் ஆற்றிய பணி சொல்லும் பொழுது அது சாதாரண வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அப்பேற்பட்ட திரு அவையின் இருபெரும் தூண்களுடைய விழாவை இன்றைக்கு திருச்சபையானது கொண்டாடுகிறது. சகோதரர்களே, ரோமை அதிகாரத்தில் இவ்வாறு ஒரு வார்த்தை வரும்: கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களையே நீங்கள் படையுங்கள் என்று தூய பவுல் சொல்லியிருப்பார். ரோமையர் 12:1 இந்த வசனம் வரும். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை நான் வாழணும், அதன் விளைவாக நான் தூயவனாக இருக்கணும். நீ தூயவன் மட்டும் பத்தாது, உன்னை பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். சொல்ல புரியுதுங்களா? இந்த வார்த்தை 3 வார்த்தை நல்லா கவனிக்கணும். ரொம்ப மிக ஆழமான பொருளுள்ள வார்த்தைகள். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழணும். 1, அந்த உகந்த வாழ்க்கையால் நான் தூய பிள்ளையாக திகழணும். 2, அப்படி தூய பிள்ளையாக இருந்த நான் என்ன பண்ணணும்? என்னை பலியாக, உயிருள்ள பலியாக கடவுளிடத்தில் அவர் பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்கும். இந்த வார்த்தை இந்த இருபெரும் தூண்களுக்கு 100க்கு 101% பொருந்தும். ஏன்னு சொன்னால், இருவரும் கடவுளுக்காக அனைத்தையும் இழந்தார்கள். தங்கள் உயிரையும் சேர்த்த சொல்கிறேன் நான். அனைத்தையும் இழந்தார்கள். தூய வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுக்கு தங்களையே பலியாக ஒப்பு கொடுத்தார்கள். ரோமையிலே நீரோ மன்னன் ஆட்சி காலத்திலே மறைசாட்சியாக மரித்தார்கள். இன்றைய இறை வார்த்தை நம்ம மிக ஆழமாக கவனிக்கணும். பேதுருடைய அறிக்கை தரப்பட்டிருக்கிறது. நாம் இப்போ யோசிக்கிறோம், நாம் ஏன் நமக்கு இயேசு நிறைமகன் தெரியாதா? இப்போ நமக்கு தெரியும். அப்பொழுது இருந்த கால சூழ்நிலையில் இயேசுவை கடவுள் என்று உணர்கின்ற அந்த விசுவாசம் இருக்கிறதே, அது எவ்வளவு ஆழமான சிந்திச்சு பார்க்கணும். நாம் நீர் கடவுள், கடவுளுடைய மகன், மெஸ்ஸியா, வாழ்வு தருகின்ற வார்த்தை உங்ககிட்ட தான் இருக்குது. உங்கள் வார்த்தையே எங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய சக்தி கொண்டது என்று இயேசுவை அந்த உணர்ந்துகின்ற அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்க. அதற்கு பேதுரு எந்த அளவுக்கு தானே தயார்படுத்த யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு இயேசுவோடு அவர் உள்ளூர கலந்திருந்தால் விசுவாச அறிக்கையை சொல்லியிருப்பார். சிலர் எலியான்னு சொல்றாங்க, சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் மற்ற இறைவாக்கினன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது உனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் யாருன்ட்டு என்ன பண்ணுறாரு? ஏசப்பா கேட்குறாரு சிலர்கிட்ட. பேதுரு சொல்கிற வார்த்தை இது: நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் பிள்ளை நீங்கள். இன்னொரு இடத்துல கேட்பாரு, நீங்களும் என்னை விட்டு ஓடி போக போகிறீங்களான்னு கேட்கும்போது பேதுரு சொல்லுவார், நாங்கள் யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வுதரும் வார்த்தை உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க, எங்கே போவோம் நாங்கள் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு இயேசுவோடு உள்ளூர கலந்து வாழ்ந்தவர் தூய பேதுரு. நான் சிந்திச்சு பார்க்கணும். தூய பேதுரு யூத மக்கள்கிட்ட இருந்து, யூத மக்கள் எத்தனை கட்சிகளாக பிரிஞ்சு கிடந்தாங்க, எப்படியெல்லாம் பேசுவாங்க, எப்படி தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தாங்க. இவை அனைத்தையும் கலைந்து பேதுரு எல்லோரையும் ஒன்றிணைக்கு என்ன பாடுபட்டிருப்பார் சிந்திச்சு பார்க்கணும். நான் இந்த திருச்சபைங்கிற அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு, கடவுளுடைய பிள்ளைகளை ஒன்று கூட்ட அவர் என்னென்ன செஞ்சிருப்பாங்க. திருச்சபையின் தலைவராக அவர் இருந்தார். சிறு அவை இன்றைக்கு அதை நினைவு கூறுகிறது. இன்னொரு தூண்
தூய பவுல். தூய பவுல் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்தவர். அவர் பரிசேயர். அவர் நன்கு படித்த மேதாவி. கமாலியல் என்கின்ற பேராசிரியர்கிட்ட கல்வி பயின்ற மிகப்பெரும் ஞானி. பெஞ்சமின் குலத்தவர், பரிசேயன். திருச்சட்டத்தை அவ்வளவு வெறித்தனமாக கடைபிடித்த ஒரு நபர். அப்படிப்பட்டவர் தனக்கான அனைத்தையும் விட்டுட்டு இயேசுவின் பெயர்தான் சொத்துன்னு வாழ்ந்தார். இந்த ஆண்டவர் இயேசுடைய பெயரை முன்னிட்டு இதெல்லாம் குப்பையான தூக்கிப்பட்டார். தூக்கிப்பட்டார். 3 தூதுரை பயணங்கள், நமது 13 கடிதங்கள். பவுலுடைய நம்ம இப்போ கஷ்டமாக கடந்து போயிட முடியாது திரு அவையில். அப்படிப்பட்ட ஒரு நபர் தூய பவுல். 13 கடிதங்கள், 3 தூதுரை பயணங்கள். இறுதியாக அவர் பயணம் செய்ய ரோமுக்கு போகிறாரு. ரோமாபுரிக்கு போகும்போது என்ன பண்ணுறாரு, மால்தா தீவில் அங்கே கப்பல் சிதைவில் மாட்டி அவரை அங்கே சிதைவில் சிக்கிய போது அங்கேயும் என்ன பண்ணுறாரு, ஒரு சபையை உருவாக்கிட்டு தான் அங்கே ரோமாபுரிக்கு போகிறார். பாருங்க பார்ப்போம். அவருடைய உயிர் மூச்சிலேயே நற்செய்தி பண்ணி கலந்துருந்தது. அவசர வார்த்தை தானே. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என்ன பண்ணுங்க, இறை வார்த்தையை அறிவியுங்கள். இது பவுலுடைய வார்த்தை. அது மட்டும் கிடையாது, நற்செய்தி பண்ணி எல்லோரும் மேலும் சுமத்தப்பட்ட கடமைன்னு சொன்னார். சரிங்களா? அப்போ எந்த அளவுக்கு இந்த இருவரும் திருச்சபைக்கு அவங்க ஆட்சியை பணியை மறக்க முடியுமா? திரு அவை இன்றைக்கு அவர்களுக்கு விழா எடுத்து மகிழ்கிறது. தூய பேதுரு பவுல் திருத்துதர்கள் பெருவிழாவாக கொண்டாடுகிறது. சகோதரர்களே, நீரோமன்னன் காலத்தில் சிலுவை சாவு பேதுரு கொடுக்கப்படுகிறது. பேதுரு சொல்கிறாரு, என் ஆண்டவர் உயிர் விட்ட அந்த சிலுவையில் அவரை போலவே நானும் செத்தேன்னா அவருக்கு எனக்கு என்ன? என்னுடைய தெய்வம் தொங்கிய சிலுவை இது. இந்த சிலுவை தலை கீழாக என்னை அறைந்து கொள்ளுங்கள் என்று சிலுவையிலே தலை கீழாக அறையப்பட்டு மரித்தவர் தூய பேதுரு. பவுல் சற்றும் சளைக்கவில்லை. 2ஆம் வாசகம் பாருங்க. அவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் பட்டியல் விடுறார். சவுக்கடிப்பட்ட இல்லையா, அவர் பாருங்க, பார்ப்போம், படிச்சு பாருங்க. பணியில் சிக்கினேன், அடி வாங்கினேன், திட்டு வாங்கினேன், குளிரில் வாடினேன், பட்டினி கிடந்தேன். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இயேசப்பாவுக்கு மரித்தார் அவர். அவருடைய வார்த்தை பாருங்க பார்ப்போம். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நான் நேரிய நீதியான பாதையில் ஓடினேன், எனக்கு வெற்றி வாகை எனக்கு உண்டுன்னு என்ன பண்ணுறார், நம்பிக்கை ஆண்டவர் சொல்கிறார். தூய பவுல் சொல்கிறார். இன்னொன்று திருத்துவர் பவுல்கிட்ட இன்னொரு விஷயம் மிகவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு தூய பவுல் மறு கிறிஸ்துவாக வாழ்ந்தவர். ஞாபகம் வச்சுக்கணும். கலாத்தியர் சொல்லுவார், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார். 1 கொரிந்தியர் 11:1 சொல்லுவார், நான் சொல்வது போல நீ செய்யுன்னு சொல்லுவார். எந்த திருத்துவரும் சொல்ல மாட்டாங்க. பைபிள் வாசி பாருங்க பார்ப்போம். எந்த ஒரு திருத்துவரும் என்ன மாதிரி இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இயேசு மாதிரி இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் தூய பவுல் சொன்னார், என்னை போல் நடங்கள்னு சொல்லுவார். 1 கொரிந்தியர் 11:1 சொல்லுவார். ஏனென்றால் நான் கிறிஸ்துவை போல் நடக்கிறேன். இந்த மாதிரி யார் சொல்லுவார்? தூய பவுல் சொல்லுவார். அந்த அளவுக்கு சொல்றது கிறிஸ்துவோடு ஒன்றரை கலந்து அவருடைய அந்த இறை வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட ஆன்மீக வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். ஆண்டவருக்காகவே வாழ்ந்து மரித்தார். சகோதரர்களே, இந்த 2 பேரும் திருச்சோட 2 கண்களாக திகழ்கிறாங்க, 2 தூண்களாக திகழ்கிறாங்க. இவங்களை போல ஒரு பின்பற்றி நாமும் இவங்க அளவுக்கு இல்லைனா கூட முடிந்த அளவுக்கு ஆண்டவரை அறிவிக்க முயற்சிப்போம். இவர்கள் ஆண்டவரால் சேர்ந்து கொள்ளப்பட்டு அவங்களால வாழ வைக்கப்பட்டவங்க. நமக்கு அந்த அவ்வளோ தகுதி நமக்கு கிடையாது. இருந்தாலும் முயற்சி செய்வோமே. ஒரு சிலரையேனும் லட்சத்தை அறிவித்து ஆண்டவர் மேற்கு நம்ம கருவியாக இருப்போமே. சகோதரர்களே, தூய பேதுரு, தூய பவுல் பெயர் கொண்ட எல்லோருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் மிகுந்த ஆசையை கொடுக்கட்டும். நம் அனைவரும் தூய பேதுரு பவுல் போல வாழ முயற்சிக்க ஜெபிப்போம். அதை போல வாழ்ந்து காட்டுவோம். நாளை சந்திப்போம்.